சஞ்சீவ், நான் ஒரு செல்ஃபிஷ். நான் என் அக்காவுக்காக நம்ம லவ்வையே இழக்க துணிஞ்சேன். நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் சஞ்சீவ். ஆனா அதுக்கு நீ எனக்கு கொடுக்கிற தண்டனை ரொம்ப அதிகம் சஞ்சீவ். என்னால நீ இல்லாம வாழ முடியாது. இதெல்லாம் நான் ஏன் பண்ண? நான் பிறந்ததுல இருந்து கூட இருந்த என் அக்காவை என் லவ்வுக்காக உதறி தள்ள என்னால முடியல சஞ்சீவ். அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நான் மேல வச்சிருந்தது லவ்னா என் அக்கா மேல எனக்கு இருந்தது பாசம். அந்த பாசம் தான் லவ்வை என் கண்ணில இருந்து மறைச்சிருச்சு. நான் மண்டபத்துல சொன்ன வார்த்தை எதுவுமே என் மனசுல இருந்து வந்த வார்த்தை கிடையாது. ப்ளீஸ் என்ன நம்பு சஞ்சீவ். என்னால எப்படி உன்னை போலியா காதலிக்க முடியும்? நீ இல்லாம எப்படி வாழ முடியும்? நம்ம லவ் உண்மையா இருந்ததுனாலதான் அந்த சாமியே அந்த ரூபத்துல வந்து உன்னை என் கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சஞ்சீவ். நம்ம லவ் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அது கண்டிப்பா நம்மள ஒண்ணு சேர்க்கும். ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு டெய்லர் ஐ லவ் யூன்னு சொல்லி அத்தை செஞ்ச அந்த தாலிய என் கழுத்துல கட்டுவ. அது வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன் சஞ்சீவ். சின்ன வயசுல நான் சாவ போறேனே, யாராவது என்ன காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, எரியுதே எரியுதே. ஐயோ ஐயோ. என்ன எரியுது? எங்க எரியுது? எரியுது. சமையல் கட்டு உள்ள எரிய வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீ சமையல் கட்டு பக்கம் போகவே மாட்ட. ஒருவேளை நெஞ்சரிச்சலா இருக்குமோ? ஆஹா, அதுக்கு வாய்ப்பு இல்ல. நீதான் 6 வேளை நல்லா அள்ளி கொட்டிக்கிறிய. கண்டுபிடிச்சிட்டேன். இது உன் வயிற்றுச்சலா தான் இருக்கும். அதுக்கு ஒரே மருந்து, நீ சீக்கிரம் திருந்தணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. முட்டாள் காளி, உனக்கு அறிவு இல்ல. முதல்ல சுத்தி பாரு, வீடு ஃபுல்லா புகையா இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு வீடு. ஏசின், சாம்பிராணி புகைக்கும் வீடு எரியிற புகைக்கும் வித்தியாசம் தெரியாது உனக்கு? நல்லா கொடை மிளகா மாதிரி மூக்க மட்டும் வச்சிருக்க. நல்லா மோந்து பாரு, இது சாம்பிராணி புகை. அட ஆமா, சாம்பிராணி புகைதான். நான் கூட வீடு தீ பிடிச்சிருச்சுன்னு பயந்துட்டேன் காளி. பாத்து அசடு வலிது, தொடச்சுக்க. ஆமா, யாரு சாம்பிராணி போட்டது? வேற யாரு போடுவா? எல்லாம் இந்த வீட்டோட மருமக தான். ஏ பொண்ணு சாம்பிராணி போட்டாளா? உன் பொண்ணு அடுத்தவன் தலையில மண்ணள்ளி தான் போடுவா. நல்லா 10 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அவ சாம்பிராணி போடுவாளா? எல்லாம் என் தகசி தான் பண்ணிருக்கு. மூஞ்ச பாரு. மாமா, காஃபி. மாமா. ஓ, குளிச்சிட்டு இருக்காரு போல. மாமா, காஃபி. ஸ்ரீஜா,
ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, காஃபி குடு. எங்க அண்ணனுக்கு காஃபி கொடுத்து கவுக்க பாக்குறியா? ஓ, காஃபிக்கு மயங்கிற ஆளா என் அண்ணன்? எங்க அண்ணனை வச்சே உன்னை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். ஸ்ரீஜா, என்ன பண்ற? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, எதுக்கு எங்க அண்ணன் இப்ப ஸ்ரீஜா பேர ஏலம் போட்டுட்டு இருக்காரு? ஸ்ரீஜா, இதோ வந்துட்டேன் மாமா. சொல்லுங்க மாமா. மா, காலங்காத்தால தேவையில்லாதவங்க முகத்துல முடிச்சதுனால தலைவலி அதிகமாயிடுச்சுமா. ஒரு நல்ல காஃபி போட்டு கொடுமா. என் மக காஃபி போடணுமா? புரியல மாமா. காஃபி போட்டு வான்னு சொன்னமா. எனக்கு காஃபி போட்டு கொடுக்க உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. நீ காஃபி போட்டு கொடுக்காதனால தான் தேவையில்லாதவங்க எல்லாம் பர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள வந்து எனக்கு காஃபி கொடுக்குறாங்க. யார சொல்றாரு? ஒண்ணும் புரியலையே. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, இங்க வா, இங்க வா. மா, உங்க அண்ணன் வர வர கொஞ்சம் ஓவரா தான் போறாரு. நான் வந்து அவருக்கு ஏன் கையால காஃபி போட்டு கொடுக்கணுமா? என்ன இந்த வீட்டு வேலைக்காரன்னு நினைச்சிட்டு இருக்காரா? இப்படியே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. கண்டிப்பா ஒரு நாள் விஷத்தை கலந்து கொடுத்து கதையை முடிச்சிருவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத ஸ்ரீஜா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். அது மட்டும் இல்லாம அந்த சொத்து முழுக்க நம்ம கைக்கு வர வரைக்கும் அவர் நமக்கு தேவடி. அப்போ உங்க அண்ணனை என்கிட்ட ஒழுங்கா பேச சொல்லு. புரியாம பேசாத ஸ்ரீஜா. எங்க அண்ணன் உன்கிட்ட காஃபி கேட்டது உன்ன வேலை வாங்க இல்ல, அபிய வெறுப்பேத்த.